விளக்கே உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் ஒளிவிளக்கு ஏற்றி நாங்களாம் மேல வந்துட்டோம். உண்மையிலே ஒளிவிளக்காக வேண்டிய நீங்க ஆகலாம். முதல்ல நான் சாதிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இளைஞர்கள் அதை விட சக்தி வாய்ந்தவர்கள். இளைஞர்கள் என்று சொல்லும்போது ஆண் தான் என்று யாரும் பால் பிடித்து பார்க்கக்கூடாது. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கீம்ஸ் உங்களுக்கான எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களை லைப்ரரி அமைச்சிருக்கீங்க. ரொம்ப குறைவான நபர்கள் தான் லைப்ரரியை அமைச்சிருக்கீங்க. அவங்களுக்கான கூட்டிலிருந்து அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்த பாருங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். வார்ம் வெல்கம் ஃப்ரம் KKM NGO கரம் குடும்பனிதா அறக்கட்டளை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். இளைஞருடைய பாராளுமன்றம் இதில் நாங்கள் விளக்கேற்ற நல்லா இருக்குமா, நீங்க யாரும் விளக்கேற்ற நல்லா இருக்குமா? விளக்கே உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் ஒளிவிளக்கு ஏற்றி நாங்களாம் மேல வந்துட்டோம். உண்மையிலே ஒளிவிளக்காக வேண்டிய நீங்க ஆகலாம். முதல்ல வேகமா வாய்க்கிறத சொல்லுங்க. வாழ்க்கையில ஒளிவிளக்கு ஏற வேண்டும். யாருடைய வாழ்க்கையில் ஒளிவிளக்கு ஏற்றப்பட வேண்டும்? நாங்களும் சேர்மன் ஆயிட்டோம். இவர் வேந்தர் ஆயிட்டாரு, MP ஆயிட்டாரு, இவர் காலேஜ் சேர்மன் ஆயிட்டாரு, இவர் 3-4 காலேஜ் சேர்மன் பண்றாங்க. ஆனா நாங்கெல்லாம் வெளிவிளக்கு ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தான் முதல்ல ஒளிவிளக்காக வேண்டும். ஆகவே 5 மாணவர்கள் வந்து விளக்கேற்ற வாங்க. 5 மாணவர்கள் வாங்க. இவங்க 5 மாணவர்கள் கூடி கிழக்குலகம் எய்தி கூடி கிழக்கூடி கிழக்குலகம் எய்தி கூட்டு இறைவன நான் வாழ்வேன் அப்படின்னு பாருங்க. அப்படிப்பட்ட பெண் நான் இல்லை, நான் இல்லை, நான் சாதிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். கை தூக்கு, மொத்த கை தூக்காதீங்க. நான் இந்த போட்டோ எடுத்துக்கிறேன். நான் கை தூக்கி போட்டோ ப்ளீஸ் டேக் a photo ப்ளீஸ். இந்த வீரர்கள் என்ன கை தூக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க manifestation of knowledge already in man. கல்வி என்பது உன் உள்ளத்தில் இருக்கிற உணர்வுகளை, எண்ணங்களை, சிந்தனையை, செயல்பாட்டை, அறிவை, உன்னுடைய அத்துணை விஷயங்களும் உன் உள்ளத்தில் இருக்கிறது. பிறக்கும் போது நீ அறிவோடு பிறந்திருக்கிறாய், பிறக்கும் போது நீ சிந்தனையோடு பிறந்திருக்கிறாய், பிறக்கும் போது நீ அழகோடு பிறந்திருக்கிறாய், பிறக்கும் போது ஆற்றலோடு பிறந்திருக்கிறாய். அத்துணையும் உன்னில் இருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வந்து காட்டுகிற சக்தி படைத்த எதுவோ அதுவே கல்வி. இந்த நான் சொல்ல சுவாமி விவேகானந்தர். Education means bring about changes in the mind. Education means bring about changes. கல்வி என்பது மனிதனுடைய மனதில் changes in the mind. ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு பின்னேற்பேன் என்ற எண்ணத்தோடு உங்களை கூட்டி இருக்கிற அன்பு சகோதரர் சிவசுப்ரமணியம் அவர்களே, அதோடு இந்த கல்வி குழுமத்தினுடைய செயலாளர் விவேகானந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரி கீர்த்தனா அவர்களே, என்னோடு வந்திருக்கிற எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர், மற்ற பொறுப்புகள் இருக்கிற பெருமைக்குரிய கட்சியின் தலைவர்களே, இளைஞர்கள் அதை விட சக்தி வாய்ந்தவர்கள். இளைஞர்கள் என்று சொல்லும்போது ஆண் தான் என்று யாரும் பால் பிடித்து பார்க்கக்கூடாது. என் முன்னாலே இருக்கிற அத்தனை பேரும் இளைஞர்கள் தான். பெண்களாக உங்களுக்கு ஒரு மாற்று பெயர் இருக்கிறது, அதுதான் சக்தி. எங்களுடைய தொலைக்காட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் பெண்களை பல துறைகளில் இருப்பவர்களை ஊக்கப்படுத்த சக்தி விருதுகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். 2024 தேர்தல் நேரம். இந்த தேர்தல் நேரத்தில் இளைஞர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புவதற்கான பயிற்சியை கொடுக்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களை நான் எப்படி கருதி கொள்ளுகிறேன் என்றால், நான் இருக்கிறேன்,
இளைஞர்களாகி நாங்கள் இருக்கிறோம், இளைஞர்களாகி நாங்கள் இருக்கிறோம். இன்று நாங்கள் பாராளுமன்றத்துக்கான பயிற்சியை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பாரிவேந்தர் அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு இந்த தேர்தலில் வெற்றி பெறும் என்ற உறுதியோடு நீங்கள் என்னை வழி அனுப்புவதற்காக உட்கார்ந்திருக்கிற சக்திகளாகவே நான் இன்றைக்கு நாடு இளைஞர்களை பெரிய அளவில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மரியாதைக்குரிய இந்தியாவுடைய பிரதமர் அவர்கள் திரும்ப திரும்ப நினைப்பதெல்லாம் சிந்திப்பதெல்லாம் என் நாட்டை வளர்த்தால் பத்தாது, வளர்கிற அந்த நாடு வெளிநாடுகளோட முந்தியதாக இருக்க வேண்டும், முதல் வரிசையில் இருக்க வேண்டும். நான் இப்போது பொருளியல் 5வது இடத்தில் இருக்கிறேன், உலக அளவில் 3வது இடத்திற்கு நான் போக வேண்டும் என்ற மிகப்பெரிய சிந்தனையோடு, அந்த சிந்தனை யாரை நம்பி வருகிறது என்றால் உங்களை பின்னால் இருக்கிறோம் என்ற அத்தனை பேரும் இந்த அரங்கத்தில் இருந்து வழிநடத்துவதாகவே நான் நினைத்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, சகோதரி கீதா அவர்களை கேட்டேன், இன்றைக்கு இளைஞர் பாராளுமன்றம் வரவேற்கக்கூடியதுதான் என்றாலும் கூட என்னை இன்னும் ஏன் வலுப்படுத்தவில்லை, அதற்கு எது தேவை என்று கேட்கிற பொழுது எங்களுக்கு நிதி தேவை என்று சொன்னார்கள். திருப்பி பெருமைப்படுகிறேன். நான் சொன்னது போல நீங்கள் முன்னால் சேர்ந்தீர்கள். 2024 தேர்தலில் இளைஞர்களாக நாங்கள் இன்றைக்கு பயிற்சி எடுக்கிறோம், நாளை உங்கள் பின்னால் இருப்போம், வெற்றிக்கு துணையாக இருப்போம் என்று நீங்கள் சொல்லாமல் சொல்வது எனக்கு புரிகிறது. அந்த ஆசையோடு நான் என்னுடைய கடனை முடித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் உங்களுடைய கிருத்தனார்கள் சொன்னது போல உங்கள் தேவைகளை இத்தனை நாளும் சொல்லிட்டீங்க, இத்தனை நாள் சுகாதாரத்துக்கு எனக்கு ஒரு விண்ணப்பம் கூட வரலையே. இதற்கான நிதி அந்தந்த துறைகளில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. வந்தாங்க, நடத்தின 3 நிகழ்ச்சிகள் நினைக்கிறேன். அந்த 3 நிகழ்ச்சியில் 2 நிகழ்ச்சி ராமகிருஷ்ணன் பத்திரிகை நடந்திருக்கிறது. அது சொல்லப்போனால் ஒரு அழகான அரங்கை நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் ஏதோ ஒரு இடத்துல நடந்தது. 3 முறைக்கும் அழைத்தீர்கள் வந்தேன். ஆனால் வந்தது வேந்தர் வந்தால் போதும், எம்பியாக இருந்தால் போதும், 2 சர்டிஃபிகேட் கொடுத்த முடியட்டும் வேலை என்று அதிலேயே கவனம் இருந்து விட்டீர்கள். ஆனால் இந்த முறை நானே கேட்டேன், உங்களுக்கு தேவை என்ன, எவ்வளவு வந்து நிதி எங்கே வருகிறது, எந்த அமைச்சருக்கு செய்து கேட்டிருக்கிறேன். அது கொடுக்கப்பட்டு நான் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் யோகேந்திரா இன்னும் பெரிய அளவில் நம்முடைய சொந்த கட்டளைக்கு நடக்கிற அளவுக்கு ஏற்பாடு செய்ய முடியும் என்ற அந்த வாக்குறுதியை தந்து ஒரு அனைவருக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நான் ஒரு 5 நிமிடத்தில் முடிச்சிருவேன். நீங்கள் சலசலன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நானும் சலசலன்னு பேசிக்கிட்டே இருவேன். சரிங்களா? நாம் எல்லாருமே நீங்கள் வந்து வாக்காளர்கள். ஒரு மிகப்பெரிய கடமை உங்கள் விரல்முனையில் இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் தேர்ந்தெடுக்க போல வாக்காளரை பற்றியும் ஒரு நாலேஜ் வேணும். அதை தாண்டி மத்திய அரசு நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சலுகைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மை பாரத் அப்படிங்கிற வெப்சைட்டில் நம்ம மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கீம்ஸு உங்களுக்கான எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது வாய்ப்பு இருக்கக்கூடிய நண்பர்கள் நோட் பண்ணிக்கிங்க. மற்றவர்கள்லாம் வந்து உங்களுடைய மொபைலில் ரீட் பண்ணதுக்கப்புறம் அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மை பாரத் கவர்மெண்ட் ஆகுது, இதுதான் எங்களுடைய நோக்கம். நீங்கள் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா வந்து சாதாரணமாக இன்னைக்கு வந்து கல்வி அறிவு மட்டும் முடியல, அதை தாண்டி உங்களுக்கு நிறைய திறமைகள்லாம் வேணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஸ்கீம்ஸில் உங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது, செலவு எந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுக்குதுங்கிறத வந்து தெரியணும். ஸோ இளையோர் நலனுக்காக கொடுக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்புகளை நீங்கள் எல்லாருக்கும் கொண்டு போகணும். உங்களுக்கு பயன்படுறதுனாலும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் அந்த வாய்ப்புகள் அந்த திறமைகள் இருந்தும் உங்கள் பக்கத்திலே இருக்காங்க, உங்கள் நண்பர்கள் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு அதை நீங்கள் சொன்னால் தெரியும். அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் உருவாக்கிங்க. இந்த மை பாரத்தை வந்து 15 வயதுலேருந்து 29 வயது இருக்கிறவங்க வந்து பதிவு பண்ணலாம். இவங்க மட்டும்தான் இளைஞர்களாக வந்து நம்ம மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து இப்போ எல்லாருமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தெரியுங்களா? ஓகே. இப்போ வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நம்ம வந்து பெரும்பாலும் வந்து துறை ரீதியான வேலைக்கு போகிறவங்க ரொம்ப குறைவு தான்.
நீங்களும் அங்கே இருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தையோ இல்லை உங்களை அடுத்த ஒரு சாதனைகளை உருவாக்க முடியும். இதை மட்டுமே பண்ணா போதுமா அப்படின்னு யாரோ ஒரு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கிறோம். உங்களை எத்தனை லைப்ரரி முடிச்சிருக்கீங்க? ஸோ ரொம்ப குறைவான நபர்கள் தான் லைப்ரரியே முடிச்சிருக்கீங்க. நீங்கள் டிவி பார்த்துருக்கீங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி யோசிக்கும் போது நம்ம வந்து நமக்கு அந்த போட்டியிலேருந்து நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்த பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தூங்குறதாக கனவாக இருக்கணும், அதுக்கு ஒரு லட்சிய கனவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கான லட்சியம் நிறைந்த கனவுகள் என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. பதில் சொல்லலாம் உங்களுக்குள்ளே வச்சுக்கீங்க. கனவு ரொம்ப அபூர்வமானது, ரொம்ப ரகசியமானது, அது உங்களுக்கு மட்டுமே திரும்ப திரும்ப நினைவில் வரக்கூடியது. ஸோ நீங்கள் காட்டுற கனவுகளானது உங்களுடைய வளர்ச்சிக்கும் இந்த சமுதாயத்துடைய வளர்ச்சிக்கும் இந்த இந்திய தேசியத்தின் வளர்ச்சிக்கும் ரொம்ப அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தால் இன்னைக்கு நாம் காண்ற குறைகள் எதுவுமே குறைகளாக இருக்காது, எல்லாமே நிறைகளாக இருக்கும். சரியா இல்லைங்களா? நாம் கனவுல சரியா திட்டமிட்டு நம்ம கனவுல சரியா யோசிச்சிருந்தோம்னா இன்னைக்கு நாம பார்க்குறோம் இல்லையா, சில அவலங்கள், சில பேர் மேலே சுட்டி காட்டக்கூடிய குறைகள், அதெல்லாம் இருக்குமா அப்படிங்கிறது நீங்க தான் யோசிச்சுக்கணும். அப்ப நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர் என்பவர்கள் எப்படி இருக்கணும்னு அந்த விரட்டை தான் நினைக்கணும். ஏன்னா சரி எங்க சொல்றாலும் அந்த விரல் மொழியே இருக்கீங்க அப்படின்னா அங்கதான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்லிமெண்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சின்ன நாலேஜ் இருக்கணும். அதனால உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் நீங்க சொல்ல வேண்டியது ஒன்று, இந்த இந்திய தேசமானது ஒரு சிறந்த பாரத தாய். நம்மளுடைய தாயை நம்ம கண்டப்படுத்த நினைப்போமா, அசிங்கப்படுத்த நினைப்போமா? நம்ம தாயை அசிங்கப்படுத்த பொங்கி எழுவோம், வீர தமிழ்ச்சி அப்படின்னா பொங்கி எழுவோம். அப்ப நம்முடைய தாய் நாட்டை அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு செயலை செய்யக்கூடிய வேட்பாளர் அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க கேட்கணும். இதையெல்லாம் யோசிச்சுதான் நீங்க வாக்காளர்களுக்கு வந்து வாக்காளர்களை நீங்க வேட்பாளராக தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல இதை எல்லாத்தையும் வளர்க்கக்கூடிய விதம் தான் இந்த மை பாரத். ஸோ மை பாரத்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வெப்சைட்டு. எல்லாருமே அது இருக்கிறோம், மறுபடியும் மை பாரத்லேயே தான் நிற்கிறேன். டாபிக்கை தாண்டி பேசணும்னா எப்படிலாம் பேசலாம். எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு வந்து மை பாரத்தை பற்றி உங்களுக்கு வந்து எப்படி பதிவு பண்ணணும், அது இருக்கிறத பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய டாபிக். சரிங்களா? ஸோ நான் எங்கே சொல்கிறோம் அதை வந்து நிற்கிறதுக்கு காரணம் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பதிவு பண்ணுவீங்க அப்படிங்கிறதான். கண்டிப்பாக பண்ணிடுவீங்களா? மை பாரத் கவர்மெண்ட் வெப்சைட்டில் பண்ணிடுவீங்களா? மத்திய அரசிலிருந்து வரக்கூடிய அனைத்து திட்டங்களையும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மன்றங்களுக்கும் கொண்டு சேர்ப்பது நேரில் கொண்டதாக முக்கியத்துவமானதாக இருக்கு. அந்த ஒரு வாய்ப்பை மத்திய அரசு தொடர்ந்து கொடுத்துருக்கிறதுனால இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி கூட நடக்குது. உங்க மட்டும் ரொம்ப எளிமையாக கிராமப்புறங்களில் போயிட்டு மக்களோட மக்களாக நடக்கக்கூடிய அப்படிங்கிறோம். உங்களுடைய கிராமங்களில் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை ஒரு சமூக கண்ணோட்டத்தோட அந்த கிராமங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னாலும் இந்த நேர்மைகள் கிராமங்கள் அணுகலாம். சரிங்களா? நேர்மைகள் கிராமம் அணுகிறது மூலமாக நிறைய வாய்ப்புகள் வந்து இந்திய இருக்கிறதையும் இன்னைக்கு நான் ஒரு வேலை இருக்கேன் அப்படின்னு நான் விரும்பப்படுறேன். அதனுடைய ஒரு தொண்டராக நான் வந்து ஒரு 2 ஆண்டுகள் வந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் வந்து இதில் பயணிக்கிறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா டெல்லியிலிருந்து நம்மளை ஒரு நம்மளுடைய பேர் சாதாரணமாக அந்த ஒரு அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்குன்னா நீங்கள் நினச்சி பாருங்க. ஒரு வேலையாக நம்ம வந்து பதிவு பண்ணும்போது நம்ம மத்திய அரசினுடைய ஒரு பேர் அந்த இடத்துல இருக்கோம். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. இந்த சமூகத்தின் மீது படுக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த வாய்ப்பானது நேரில் நடந்து கிடைக்கிது. அதை வருங்கால